மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கும் எடப்பாடி, அதிர்ச்சியில் ஓபிஎஸ் தரப்பினர். இந்த மாதிரி தினம் தினம் வெளியாகக்கூடிய அதிமுக சம்பந்தமான அனைத்து விதமான அரசியல் தகவலையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு ஆளுமை மிக்க தலைவராக உருவெடுத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படின்னு சொன்னா அதுக்கு மாற்று கருத்துக்கள் சொல்ல முடியாது. அந்த ஆளுமை மிக்க தலைவரை தான் சரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்டவர்கள் கங்கணம் கட்டி தெரிகிறாங்க. அதுல முதல் ஆளாக ஓபிஎஸ் இருக்கிறார். இன்னொரு புறத்திலே நமது சசிகலா அம்மையார், டிடிவி தினகரன், பாஜக இருக்கக்கூடிய அண்ணாமலை ஆகட்டும், அதே போல திமுகவை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் ஆகட்டும், இவர்கள் பூராமே எடப்பாடி பழனிசாமி செல்வாக்குகளை குறைத்தாக வேண்டும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட வேலைகள் இருந்த போதிலுமே நாளுக்கு நாள் அதிமுகவில் தொண்டர்கள் பலமானம் என்பது அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான தொண்டர்கள் இருக்கக்கூடிய கட்சி அப்படின்னா அதிமுக மட்டும். அதாவது 2 கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் அதிமுக இருக்கிறாங்க. அவர்களுக்கு புறம் உறுப்பினர் அட்டைகளை கொடுக்கக்கூடிய வேலைகளுமே தற்போது நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட சூழலில் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லி தற்போது ஒரு தகவலும் வெளியாகி இருந்தது. என்ன காரணம், என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஓபிஎஸ் தரப்பில் இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளுமே கொத்து கொத்தாக அதிமுகவில் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன அப்படின்னு பார்த்தா, இப்ப ஓபிஎஸ்க்கு பின்புலத்திலே எந்த விதமான ஆதரவுகளும் கிடையாது. ஓபிஎஸ்ஏ தற்போது அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு தெரியாமல் தான் இருந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு இருந்த ஆதரவுகள் பூராமே வெளிவந்து தனி அணியை உருவாக்கி இருக்கிறாங்க. அதிலும் குறிப்பாக வைத்திலிங்கம் என்பது மிகப்பெரிய ஒரு ஆதரவுகளை கொடுத்துக் கொண்ட நபர். அந்த நபரே தற்போது ஓபிஎஸ்ஐ விட்டு விலகி புதிய அணியை உருவாக்கி இருக்கிறார். அந்த புதிய அணியும் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் அப்படிதான் சொல்றாங்களே தவிர, இப்ப இவர் அதிமுக வெளியேற்றப்பட்டவர்களுடைய கோரிக்கைகள் புறம் ஒன்னாகத்தான் இருக்கிறது. அதிமுக ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் வெளியேற்றப்பட்டவர்கள் அப்ப ஓபிஎஸ் ஆகட்டும், சசிகலா, டிடி வந்த மூன்றவர்களுக்கும் அதிமுகவில் அடைக்கலம் என்பது எதுவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறார். இப்படிப்பட்ட சூழலில் ஓபிஎஸ் ஆல் நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்கள் 10 பேர் நேற்று தினம் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் தன்னை கழக அடிப்படை உறுப்பினராக இணைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற சொல்லி ஒரு தகவல் அதிமுகவின் சார்பாகவே அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படுகிறது. இப்ப நாளுக்கு நாள் ஓபிஎஸ் தரப்பாகட்டும், டிடிவி தினகரன், சசிகலா தரப்பில் நாளுக்கு நாள் அதிமுகவில் தன்னை கழக அடிப்படை உறுப்பினராக இணைச்சு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, அதிமுகவில் அனைவருக்கும் சமமான உரிமைகள் என்பது வழங்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் ஒரு சாதாரண தொண்டன் கூட உச்சகட்ட பதவிக்கு வர முடியும் அப்படின்னு கூட. இதிலையும் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய வாரிசுகளை அதிமுகவில் இதுவரைக்கும் உள்ளே கொண்டு வர கிடையாது. அவருடைய மகன் மிதுன் அவர்களை இதுவரைக்கும் எந்த இடத்திலுமே அதிமுகவில் முன்னிறுத்தல எடப்பாடி பழனிசாமி. இதிலும் கூடுதலாக அதிமுகவிற்குள் நாம் இணைந்து கொண்டால் அதிமுகவில் அனைவருக்கும் சமமான உரிமைகள் என்பது வழங்கப்படுகிறது அப்படிங்கிறதுக்காக மாற்றுக் கட்சியில் கொண்டவர்கள் தற்போது தேடி தேடி அதிமுகவில் இணைந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கு. இது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.